அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 இன்றைக்கி தனி வட்டியில் ரெண்டாவது மாடல். ஃபஸ்ட்டு மாடல் ஏற்கனவே போட்டிருக்கோம். ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா அசல் காணுதல். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிங்க. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அப்போ தொகை கொடுக்கல, ஒரு அமௌண்ட்டு கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட தொகைக்குன்னு சொல்லிட்டாங்க. 15% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள். அப்போ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, தனி வட்டியும் கொடுத்துருக்காங்க. செலுத்தினால் அசலை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு எழுதலாமா? தனி வட்டி ஃபார்முலா எழுதிக்கிங்க. SI = PNR / 100. ஃபஸ்ட்டு Pனா என்னன்னா அசல் எழுதிக்கிங்க. P அசல், N ஆண்டு, R என்பது வட்டி வீதம், சதவீதம் பர்சன்டேஜ், அதுதான் R. இப்போ கொஸ்டினை பாரு. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, அப்போ தொகை அசல் கொடுக்கல, P தெரியாது, N பாருங்க. இந்த இடத்துல சதவீதம் கொடுத்துறாங்க. சதவீதம் என்னது? R = 15%. ஆண்டு, என்னன்னா ஆண்டு அண்டர்லைன் பண்ணுங்க. N = 3 ஆண்டு. ஓகேங்களா? எழுதிட்டேன். N = ஆண்டு. தனி வட்டின்னு கொடுத்துக்கிறாங்க ரூபாய் 450. SIனா தனி வட்டி, இந்த SIனா தனி வட்டி 450 எழுதலாமா? இப்போ ஃபார்முலா எழுதுங்க. SI = PNR / 100. P என்பது, இந்த P தெரியாது, அதனால அப்படியே போட்டுங்க. N 3, R 15% by 100. SI என்னது? 450 போட்டுக்கலாமா? சரி. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த 450 இந்த 100 இது இந்த பக்கம் போனால் வகுத்தில் இருக்குது, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 100 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவைட், வகுத்தில் இருந்தால் பெருக்கலாக மாறும். சப்போஸ் பெருக்கலாக இருந்தால் வகுத்தில் மாறும். இப்போ 450 இந்த 100 இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆயிடுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, மீதி என்ன இருக்கு? P × 3 × 15. இப்போ பாருங்களா, 450 × 100. இது 3 × 15 பெருக்கல் இருக்கா? இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் ஆகிடும். 3 × 15 = P. ரைட்டா? இப்போ அடிக்கலாமா? பாருங்களா, 1 15 15, 3 15 45, 3 5 45, அப்போ 3 1 3 3, இங்கே 1 3 3. அப்போ என்ன இருக்குது பேலன்ஸு? 10. 10 × 100 × P. அப்போ 10 100 பெருக்குனா 1000 P. அப்போ பியோடைய வேல்யூ அசல் என்னது? P = 1000 ரூபாய். 1000 ரூபாய் × P. ஆன்சர் அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஒன்ஸ் பார்க்கலாம். அசல் காண்க. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கொடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்து அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்குன்னு கொடுத்துட்டு கீழே கொஸ்டினில் அசலை காண்கன்னு கேட்டா, அப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை ஒரு தடவை வாசிக்கணும். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகள் கொடுத்து
ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினா அசலை காண்க. அப்போ அசலை காண சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அசலை காண, அப்போ தனி வட்டியுடைய ஃபார்முலா SI = PNR / 100. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு Pனா அசல், N என்பது ஆண்டு, R என்பது வட்டி வீதம். SIனா இவங்க தனி வட்டின்னு கொடுத்துக்கிறாங்க. SI என்பது தனி வட்டி SI தானே. அப்போ 450. இப்போ SIக்கு என்ன, இந்த 450 இங்கே போட்டோம். P அசல் அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியலனா கவலைப்படக்கூடாது. P அப்படியே போட்டுங்க, தெரியல வேல்யூ அப்படியே போட்டிங்களா, இன்ட்டு N, என்னுடைய வேல்யூ 3 ஆண்டு, இந்த 3 ஆண்டு இங்கே போட்டோம். ஆருடைய வேல்யூ 15% டிவைடட் பை இந்த 100, ஃபார்முலா 100. இந்த 450 இன்ட்டு இந்த 100 வகுத்தில் இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும். இஸ் ஈக்குவல் டு P இந்த 3 × 15. இந்த 450 இன்ட்டு 100, இந்த Pயை வச்சுங்க, 3 × 15 பெருக்கல் ஆகுது. இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் வகுத்துலாம் மாறும். 3 × 15 இஸ் ஈக்குவல் டு P. மறுபடியும் அடிக்கலாம். 1 15 15, 3 5 45, 1 3 3, 1 3 3. அப்போ பேலன்ஸ் என்னகுது, 1 0 இருக்குது. 10 × 100, அப்போ 10 100 பெருக்குன்னா 1000 P. ஓகேவா? நன்றி, வணக்கம்.